இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு டெட் பாடியை காமிக்கிறாங்க. அந்த பாடிக்குள்ளலாம் நம்மளோட ஹீரோயின் ஜியாவோட ஆத்மா உள்ளே போயிருது. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க போல். அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டு போனதுமே, அப்போ அவளோட சிஸ்டர் லீனாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான் தெரியாமல் கீழே விழுந்துட்டா அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க அம்மா இவ இருந்து என்ன பண்ண போகிறா, இவ ஃபேஸை பார்த்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு, இவளெல்லாம் நம்மளுக்கு அசிங்கம் தான் எப்பயுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அவளோட கையை பிடிச்சிட்டாங்க. வேகமாக கண்ணை திறந்ததுமே, ஐயோ அம்மா அங்கே பாருங்க, அவள் வந்துட்டு பயந்துட்டு இருக்கா, என்ன அவள் உயிரோட தான் இருக்காளோ என்னமோன்னு சொன்னதும், அவள் எங்கே உயிரோட இருக்க போறா, அவள் வந்து செத்து போயிட்டா, சாகும்போது கண்ணை திறந்துட்டே செத்துருப்பா போலன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அந்த கண்ணை கத்தி வச்சு குத்த போகும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக எந்திரிச்சு அங்கே கையை பிடிச்சி மூறிக்கிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அட்டாக் பண்ண வருவ, யார் நீ அப்படின்றத சொன்னதும், நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. எனக்கு எந்த அம்மா இருக்காங்க, நான் சின்ன வயசுல இருந்து அனாதை என்ன வளர்ந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே ஒரு ஞாபகம் வருது. பார்த்தா அவங்க சிஸ்டர் அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு, என்ன தைரியம் தான் நீ அந்த பர்சன்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்ப, உன் மூஞ்சி கழகுக்கு இது என்ன உனக்கு கேடான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது என்னோட வந்து விருப்பம் தான், எனக்கு என்ன பிடிக்கக்கூடாத ஆளுகளை இருக்கான்னு சொன்னதும், நீ என்ன இவ்வளோ திமிராவா பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டு தான் அந்த பொண்ணுமே இறந்து போயிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ அப்பாவியாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கழுத்தில் கத்தி வச்சுட்டு, இதுக்கப்புறம் என்னை வந்துட்டு யாராச்சும் டீஸ் பண்ணி ப்ரோவோக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு போனதுமே, அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே பயந்து போய் நின்றுட்டு, என்ன தைரியம் தான் இவ என்னவே மிரட்டிட்டு போவா, கண்டிப்பாக நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ ஜியாங்க காமிக்கிறாங்க. அங்கே வந்து காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நின்னதும், உனக்கு என்ன அறிவு இல்லையா, சாக போகிறேன்னு சொல்லிட்டு திட்டான். அவனுக்குமே ஆல்ரெடி அங்கே அடிபட்டுருக்கு, நீ முதல் ட்ரைவ் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது, மரியாதை கீழே இறங்கிப்போ அப்படின்றத சொல்லிட்டு இருந்தா அவள் கேட்க மாட்டா. பட் அப்போவே அங்கே வந்து ஆளுங்க எல்லாருமே அவனை கொலை பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்து அந்த ஆளை ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு 10 மில்லியன் கொடுத்துரு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னதுமே, அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அட்டாக் பண்ண வராங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அந்தாலையுமே அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்றா. இவன் வேமா கத்தி வச்சு குத்தம் வந்துட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, முதல் நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கினா ட்ரைவ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனால் வந்துட்டு சரியாக ஓட்ட முடியல. அங்கே பிளட்டிங் ஆகிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோயின் நீ தள்ளிக்கொண்டு சொல்லிட்டு அவ மேலவே ஏறி உட்காந்துட்டு ஸ்பீடாக காரை வந்து ட்ரைவ் பண்ணுறா. எந்த லெவலுக்கு நாங்கள் பசங்க பேசிகிட்டு இருந்தால் அவங்க ட்ரெஸ்ஸே வந்து கிழிஞ்சு போயிடுது, அந்த லெவலுக்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பிரேக் பிடிக்க மாட்டேது. ஸோ நீ உன்னோட டாக்டருக்கு வந்து உடனே கால் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே கால் பண்ணிடுறான். அவங்க வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இவ்வளோ சூப்பராக ஓட்டுறிய, யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்றத சொல்லி கேட்குறான். அங்கே நம்ம ஹீரோயினோட கார் அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது அந்த பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுமே, இது வந்து நல்ல ஐடியா தான், நீ வந்துட்டு என்னை வேகமாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அந்த காரை கொண்டு போய் அந்த ஆளோட கார்லேயே வந்துட்டு மேலே ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோக்கு அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. வேகமாக நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி அந்த பர்சன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணும்போது அங்கே அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணோட பாடி என்ன இவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே அவளுக்கு வாமிட் வந்ததுமே அந்த பர்சன், ஓ மூஞ்சி தான் பார்க்க அக்லியாக இருக்குது, ஆனால் நீ என்ன தெரியும் என்னை பார்த்து வாந்தி எடுத்து வைப்பேன்னு சொன்னதும் போட்டு அவனை செம்ம சாத்தி விட்றா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே, இப்போ நீ வந்துட்டு கேட்பே இல்லை, எனக்கு வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் ஆளுங்க துரத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயின், நான் ஏன் அப்படி கேட்க போகிறேன், எனக்குமே இவ்வளோ ஃபைட் எப்படி தெரியும் நீ கேட்பே இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும், யாருக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்லிடுறா. அதுக்குள்ளே அங்கே அசிஸ்டன்ட் டாக்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின், இப்போ நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், பேசினபடி நீ 10 லேக் வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம செக்ரட்டரி வந்துட்டு கொடுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போகும்போது, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பர்சன் தான், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் என்னை வந்து மீட் பண்ணலாம், இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கார்டை கொடுத்ததும் அங்கே நம்ம ஹீரோயின் தைக்க சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோயும் எனக்கு வலிக்குதேன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே நாங்கள் டாக்டர் சொல்லும் போது அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் என்ன இத்தனை நாளாக நீங்கள் சிங்கிளாக இருந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணு தானா, இவ்வளோ மாதிரி பொண்ணவா அவங்களுக்கு போய் பிடிச்சிச்சுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சில பேரை பார்த்தா பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தால் அவங்க சிஸ்டர் யூன்ற பையனோட அங்கே வந்துட்டு, நான் உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன், நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி பேசினதுமே, நீ உன் ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டுன்னு சொன்னதும் அப்போ அந்த உன்னோட சிஸ்டர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உன்கிட்ட பாசமாக பேசுனா ஏன் நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், எனக்குமே மனசு இருக்குல்ல, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறப்ப என்னை ஏன் நீ அப்படி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பையன் வந்துட்டு உன் மூஞ்சிருக்க அளவுக்கு உனக்கு இது கேடான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு கிளாஸ்மேட் அங்கே வந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு உன் ஃபேஸ் இருக்க அழகை நீ பார்த்தியா, நீ எப்படி வந்து இவனை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உனக்கு ஓகே சொல்வான்னு சொல்லிட்டு நீ போய் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நீ ஏன் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஏன் வாயி எனக்கு வந்துட்டு எல்லா தகுதி இருக்குது பேசுன்னு சொன்னதும், ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விழா, ஏன் நீ என்ன அடிச்சேன்னு சொன்னதும், என் கை எனக்குமே அடிக்க உரிமை இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோங்கிறது மேலே அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அந்த யூ வந்து மறைச்சி நின்னதும், தேவையில்லாமல் என்கிட்ட அடிபட்டு அசிங்கப்பட்டு போயிடாத தள்ளிப்போன்னு சொன்னதுமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸ் ரூமுக்கு போகும்போது அங்கே பார்த்தா அந்த எலி எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயப்படல, அவ பாட்டு அங்கே தூக்கி எறிஞ்சதுமே, அப்போ அந்த ஷூன்ற ஒரு பையன் அங்கே வந்துட்டு, என்ன அக்லி மான்ஸ்டர் உனக்கு என்ன பயமா இல்லையா அப்படின்றத சட்டை அங்கே கேட்டுருச்சேக்கான். அப்போ உடனே அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு, பாத்தியா ஐயோ அவங்க வந்துட்டு என்னோட சிஸ்டர் எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க, நம்ம போய் இப்போ வந்து காப்பாற்றணும்னு சொன்னதும், காப்பாற்றலாம் வேணாம் நீ வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு, ஆனால் உன்னோட சிஸ்டர் ரொம்ப மோசமானவ, ஸோ அடிப்படட்டும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த ஷூ நீ வந்து என் சிஸ்டர் அடிச்சியாமே, கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு 5 வரையாச்சும் விழுவ போகுது சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அவங்க போட்டு சரியான அடி விட்டுட்டு அங்கே அவனை ஒரு பஞ்ச் வேற விட்டு இங்கே கீழே விட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இவளுக்கு எப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சக்தி வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பயந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ அங்கே அந்த கிளாஸில் அந்த சார் வந்துட்டு, நீ என்ன பரீட்சையில் ஒழுங்காக பாஸ் ஆகுறதுக்கு துப்பு இல்லை, 10 தடவை வந்து ஃபெயில் ஆகிட்டா, நான் அடிக்கிறதுக்கு மட்டும் கற்றுட்ருக்கியா, நீ இன்னைக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இப்போவே நான் வந்துட்டு உனக்கு இப்போ எக்ஸாம் வைக்க போகிறேன், நீ அதில் பாஸ் ஆகலைன்னா ஸ்கூலை விட்டு நான் உன்னை துரத்த போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. அப்போ அவனுக்கும் அங்கே ஹீரோயினுக்குமே அங்கே எக்ஸாம் வச்சதுமே நம்ம ஹீரோயின் 10 மினிட்ஸில் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்துடுறா. அப்போ அந்த ஆள் நீ என்ன வெறும் சீட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்ததுமே பார்த்தா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு, 100 வாங்கிட்டா. ஸோ அந்த ஆளுக்கு அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீ வந்து சீட் பண்ணியிருப்ப அப்படின்ற சொன்னதும், நான் சீட் பண்ணேன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எனக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு எப்படி 100 மார்க் வரும்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அதை கரெக்டாக இவ எப்படி போய் 100 வாங்குவா அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டருமே நீ இதை அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அம்மாவுமே நம்ப மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் பூவர் ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டு, கண்டிப்பாக நீ சீட் பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உன்னை வந்துட்டு நான் ஸ்கூலை விட்டே தூக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும், நம்ம ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை, நான் இப்போ உங்கள் மேலே கேஸ் கூட போடலான்னு சொன்னதும், என்னது கேஸ் போடுவியா, உனக்கு எங்கே வந்துட்டு கோர்ட் இருக்குனாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாங்க அந்த பிரின்சிபல் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். கோர்ட் வந்து அங்கே தேவை கிடையாது, இங்கேவே வந்துட்டு கோர்ட் நம்ம ஏற்படுத்தலாமேன்னு சொன்னதும், அப்போ அந்த ஆள் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு நீங்களாம் இங்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அவள் வந்துட்டு கேட்குறா என்ன யார் இது அப்படின்றத சொன்னதும், நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோங்க ஒரு கோர்ட் மாதிரியே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அந்த பிரின்சிபல் இதுக்கெல்லாம் என்ன அவசியம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அந்த ஆள்கிட்ட வந்து சரி ஓகே நீங்கள் இப்போ உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு லாயர் இருக்கா அப்படின்றத கேட்டதும், அந்த ஆளுக்கு வந்துட்டு லாயர்லாம் இல்லை, அந்த ஆளுக்கு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து ஏகப்பட்ட லாயர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கான், நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இதான் உன்னோட அங்கிள் அப்படின்றத சொல்லி கேட்குறா, நீ வாய மூடிட்டு பேசாம இல்லை நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஆயிடும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த சார் சொல்கிறாரு இவளுக்கு வந்துட்டு யார் சப்போர்ட்டுக்கு வர போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க இவ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சீட் தான் பண்ணான்னு சொன்னதும், அங்கே இருக்க எல்லாருமே இவ ஒழுங்காகவே படிக்க மாட்டா, சீட் தான் பண்ணியிருக்கா, இவட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டதுமே அப்போ நம்ம ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சா நம்ம ஹீரோயின் கரெக்டாக எக்ஸாம் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தெரிஞ்சிருது. ஸோ வந்துட்டு இந்த ஆளுக்கு வந்து நீங்கள் இப்போ என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இந்த ஆள் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பிரின்சிபல் வந்து அந்த ஆளை விட்டு வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ என்ன வந்துட்டு உனக்கு ஓகே தானே இந்த ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓகே தான், பட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பெருசாக நீ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கே, நான் எப்படி வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்றத சொல்லிச்சேக்கான். சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன அவ்வளோதானான்னு சொன்னதுமே அப்புறம் நீ என்ன எதிர்பார்க்குறன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு வந்து ஒரு சேரிட்டி பார்ட்டி இருக்குது, அதில் நீ என்னோட பார்ட்னராக வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் என்னை கூட்டிகிட்டு போனேன்னா உனக்கு அசிங்கமாக இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கே அசிங்கமாக இருக்க போகுது, உனக்கு எது எம்பரேஸ்மெண்ட்டாக ஃபீல் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு அப்படிலாம் கிடையாது, என் ஃபேஸ் வந்துட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நானே வந்து பிக்கப் பண்ணவான்னு சொன்னதும் இல்லை நானே அந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா.
ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே டைரி எல்லாத்தையுமே அங்கே வந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட தான் நான் வந்துட்டு எப்பயுமே இப்படி அக்லியாக இருக்கிறதுன்னு நினச்சி எல்லாருமே என்னை ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு என்னோட சிஸ்டர் மாதிரி ரொம்ப அழகாகணும்னு ஆசை. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவன்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அவனுமே என்னை இன்சல்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்தே அவள் பட்ட கஷ்டங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் இவளோட எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது, பட் இவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால, அதை என்னால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழகாக அங்கே வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுறான். அவங்க சிஸ்டர் பார்ட்டியில் போனதுமே அந்த நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ என்னோட சிஸ்டருக்குமே இன்விடேஷன் கார்டு கொடுத்த இல்லைன்னு சொன்னதும் ஆமாம் அவளோட டெஸ்கில் வச்சுட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவள் மனசுலேயும் நீ இந்த பார்ட்டிக்கு வரணும், கண்டிப்பாக உன்னை எல்லாருமே அசிங்கப்படுத்தணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் அந்த பார்ட்டியில் என்ட்ரி ஆனதுமே அங்கே இருக்க எல்லாருமே வாயடிச்சு போயிட்டு என்ன இது ஜியாவான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்னோட சிஸ்டராக இருக்க சான்ஸே கிடையாது. அவளுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி வேறு பண்ணோம், பட் எதுவுமே வந்துட்டு அவளுக்கு சரியாகலை. ஸோ வந்துட்டு இது வேறு பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷூ வந்து அவகிட்ட டான்ஸ்க்காக கேட்டதும் மரியாதையை தள்ளி போயிரு, காலையில் தான் நான் அடிபத்தேன், நான் வந்து விட்ட பஞ்ச் உனக்கு பத்தாதான்னு சொன்னதும் அப்போ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருது. என்னடா இவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் உள்ளே போனால் விடாமல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்க, ஹலோ அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவளுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சிருக்கு. வந்துட்டு எவ்வளோ ரிச்சாக ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு நம்ம ஹீரோ மேலே ஆசை வர ஆரம்பிச்சிருது. அங்கே அந்த ஷோவை பார்த்துட்டு நீ இப்போ என்ன வந்துட்டு அவட்ட சொன்னேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கே ட்ராமா பண்ணதும் இவன் இதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடாது, இவனை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் இப்போ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எல்லாருக்குமே என்னை வந்து கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஈஸியாக நீ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதும் ஏன்னா நீ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியுமா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட டான்ஸ் ஆடுவோமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. 2 பேருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வயிற்ற பற்றி எரிஞ்சிட்டு இவளாம் இதை டிசர்வே பண்ண மாட்டா, ஆனால் வந்துட்டு இவளுக்குலாம் இது தேவையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே டாக்டர் வந்து நல்ல வேளை பாஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த பியூட்டியை போய் பிடிச்சிருக்கு, எனக்கு அது முடிக்க சந்தோஷம், அந்த அக்லி மாஸ்டர் போய் வந்துட்டு நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டீங்களோ என்னமோ நான் நினச்சிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு லாஸ்ட் டைம் நீ ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு காசு கேட்டேல, நான் வந்து இவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த 15 லேக்கை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதும் சார் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, அது எனக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் ஏன்னா உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, மூச்சை பார்த்தா பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே டாக்டர் நான் இப்போ வந்துட்டு என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு அவர் கோச்சிட்டு போகிறான்னு சொன்னதும் நீ எப்பயுமே தப்பாக தான் பேசுகிற, என்ன பேசுகிறேன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை வந்து சில பசங்களை அங்கே வந்துட்டு பிஏ பண்ணிட்டு அவட்ட தப்பாக நடக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்களெல்லாம் போட்டு அடி வெளுத்து விட்றா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், இப்போ வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட வம்புழுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நாங்கள் வந்து உங்கள் தூரத்தை சொந்தக்காரவங்க, இவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தா அதனால தான் இவளை பனிஷ் பண்ணலான்னு நினச்சோன்னு சொன்னதும் என்ன பனிஷ் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ற சட்டி கேட்டதுமே இவள் மூக்கு வாயெல்லாம் உடச்சி விடணும்னு நினச்சோம், இவளை புறத்தையும் இங்கே க்ளீன் பண்ண வைக்கணும்னு நினச்சோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பண்ண வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் வர வச்சு அங்கே போட்டு பயங்கரமாக அடி வந்துட்டு வெளுக்க விட்டுறான். மூஞ்செல்லாம் உடஞ்சி போய் இருக்கு. இப்போ வந்து பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு, இவனுக்கு இன்னுமே வந்து மிச்சத்தை நீ பனிஷ்மெண்ட் கொடு, இது எல்லாத்தையும் இவன் தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு போனதுமே அசிஸ்டன்ட்மே அங்கே அடி வெளுத்துட்ருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்காம கிளம்புன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் அங்கிள் எங்களுக்கு நடுவில் வந்துட்டுருக்கீங்க, பெரியவங்க மாதிரி இருக்க மாட்டேங்களான்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறான். அசிஸ்டன்ட் அவனை பார்த்து முறைச்சதுமே அவன் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட பிறகு 2 ஆளுங்க வந்துட்டு வேறு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க பெரிய ரிச் மேன்ன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ மரியாதையாக உயிரோடு இருக்குன்னா போயிருங்கன்னு சொல்லிட்டு வேட்டி ஓட்டுறான். நம்ம ஹீரோயின் பியூட்டியாக இருக்கிறதுமே ரொம்ப டேஞ்சர் தான், நீ வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு என்னோட பழைய ஃபேஸவே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டு மேக்கப்லாம் கழுவிட்டு வர்றா. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் காரில் போகும்போது அங்கே டாக்டர் வந்துட்டு பாஸ் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு பேச வர்றாரு. அப்போ ஹீரோயின் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இந்த பியூட்டி எங்கே இந்த அக்லியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்றத சொன்னதும் நீ இங்கேவே கிடந்து சாவு, உன்னை கூட்டிகிட்டு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். என்ன இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண பொண்ணு, ஸோ உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும்
சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே அவளை பார்த்துட்ருக்கோமே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரடியாக ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதானேன்னு சொன்னதும் அதுக்குமே கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே ஹீரோ நினச்சி அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஷூ பார்த்தா ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நீ என்னை இன்றைக்கி ரொம்பவே அசிங்கம் பண்ணிட்ட, உனக்கு நான் வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்ததும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ண ரெடி ஆனதுமே பாவம் மன்னிச்சு விட்டுருவோன்னு பார்த்தேன், ஆனால் நீ இவ்வளோ திமிரா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அடித்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த டயத்தில் அவளுக்கு பீரியட்ஸ் வரவுமே வயிறு ரொம்ப பெயின் ஆகி அவள் வயிற்று பிடிக்கும் போது இவன் தலையில் அடிக்க வந்துடுறான். ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு இவங்களை எப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இவங்க எல்லாத்தையுமே போலீஸில் பிடிச்சி கொடு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். டாக்டர் செக் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு பீரியட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் இப்போ டாக்டர் இவருக்கு வந்து எதுவுமே இல்லை பாஸ் நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் அவ்வளோ பிளட் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீங்களே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்களே அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோவை தலையில் கையை வச்சு பார்த்துட்டு சூடாக இருக்கலாம் தொட்டு பார்க்குறான். ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் இவன் வந்து என் மேலே அக்கறைப்படுறான். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு பொறுத்து தாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன வந்துட்டு எதுவுமே தெரியாதா, உன் வீட்டில் வந்து லேடிஸ் யாருமே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அம்மா எப்பயுமே ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, அவங்க கூட நான் வந்துட்டு எப்பயும் க்ளோஸாக இருந்ததில்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே நீ நெட்டில் வந்துட்டு சர்ச் பண்ணிப்பாரு உனக்கு தெரியும்னு சொன்னதும் அங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்தா இது பீரியட்ஸ் வந்துட்டு அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அது புரிஞ்சுட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் ஓகேவா, நீ வந்துட்டு நல்லா சூடாக தண்ணி குடி உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு உடம்பு வந்துட்டு சரியாயிருச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இப்போ வந்துட்டு நான் உன்னை வந்து ஒரு டைம் காப்பாற்றினேன் நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ என்ன என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் என்னை பற்றி யாருமே பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் பரிதாபம்லாம் நான் பட கிடையாது, சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு நம்ம எவ்வளோ வந்து பண்ணாலுமே அதுக்கு எப்பயுமே அது கைமாறாகாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ எதை பற்றி நினச்சிட்டு இருக்காத, நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட அசிஸ்டண்ட்டவே வந்து ஸ்கூலில் விட்டுற சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோட்ட பாஸ் இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குன்னு சொன்னதும் இந்த டயத்தில் எப்படி அவளால் போய் ஸ்விம்மிங் பண்ண முடியும், ஸோ வந்துட்டு நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி அங்கே அவர்கிட்ட போய் என்னால் இன்றைக்கி வந்துட்டு இதில் கலந்துக்க முடியாது இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லீவ் லெட்டர் கொடுத்தா அந்த ஆள் ஓவராக பேசிட்டு என்ன ஓவராக பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே டாக்டர் அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு உண்மையிலே உட முடியலன்னு சொல்லி அங்கே வந்து மிரட்டினதுமே உடனே அந்த ஆள் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து போயிட்டு இல்லை நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து லீவ் கொடுக்குறேன் நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே லீவ் கொடுத்து அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவுமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பாட்டு கோவப்பட்டு கத்துனதுமே என்னாச்சுமா எதுக்காக நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு ஏதோ ஒரு அக்லியான பொண்ணு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியாமே என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு பிறக்க போகிற பேர பிள்ளைங்க எல்லாம் அசிங்கமாக பிறக்கணும்னு நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நீங்கள் அந்த பொண்ணை பற்றி அப்படி பேசாதீங்கம்மா, அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் தான் என்னோட உயிரை காப்பாற்றினான்னு சொன்னதும் அவங்க நம்ப மாட்டாங்க. அங்கே அசிஸ்டன்ட் போயிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உண்மையிலேவா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்னோட டாட்டர் இல்லாமல் வரதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ என்ன வந்து எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டதும் எனது மேரேஜா இன்னும் உங்கள் பையன் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணலை அவங்ககிட்டன்னு சொன்னதுமே இவன் வந்து வெட்டி பையன் தான், நானே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசணும், நீ வந்து என்னோட டாட்டர் இல்லாமல் வர வைங்கன்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்குமான்னு சொன்னதும் என்ன அவளை நான் பார்க்க போகிறேன் நான் அழகாக ரெடியாக வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே மாட்டிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றினவ நேம் வந்து ஜியான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அங்கே ரொம்ப பாசமாக வந்து பேசுகிறாங்க. நீ வந்து என் பையன் உயிரவே காப்பாற்றினவளம்மா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டு பரம்பரையோட தான் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா மருமகன்னு சொல்லிட்டு அவங்களுமே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு வேணாம் அப்படின்றத சொன்னதும் இல்லை இந்த நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வம்பு பண்ணி கையில் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதை வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். என்ன பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் உன் ஃபேஸில் இருக்க அந்த டாட்னால உனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்பட்டுருக்க, நீ இப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக என்னோட மருமகளை நீங்கள் மாற்றணும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க உண்மையிலேயே நீங்கள் நல்ல ஒரு மதர் இன்லா ரொம்ப வந்துட்டு நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை ரொம்ப அழகாக்கி அங்கே மாற்றி கொண்டு வந்ததுமே என்னோட டாட்டர் இன்லா இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க உடனே அவளுக்கு கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஆன்ட்டி நான் தான் அவள் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. எப்படிமா இதெல்லாம் சாத்தியம்னு சொன்னதும் அவங்க ஃபேஸில் ஆல்ரெடி சும்மா வந்துட்டு அந்த டாட்டா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம், இவங்க ஃபேஸ் உண்மையிலே பார்க்க அழகானது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது அங்கே 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்து அவங்களோட பர்ஸை வந்து திருடிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்பீடு அங்கே ஓடி போய் அவங்கள பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்ககிட்ட அந்த பேக்கையுமே கொடுத்ததுமே அப்போ அவங்க இந்த மாதிரி நீ பண்ணாதம்மா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளை அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அவளுக்கு அவங்க சிஸ்டர் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து உன்னோட ஸ்வீட்டாக இருக்குன்னு அனுப்பி வைப்பேன், உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு கேட்டதும் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்குமே கால் வந்துடுது, அந்த பொண்ணு திரும்ப இங்கே வர்றான்னு சொல்லிட்டு. அப்போ உன்னோட அந்த ஃபியான்ஸே திரும்ப வர்றாப்பா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோ ஷாக் ஆகிட்டு, அம்மா நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் எப்படியாச்சும் அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவேன், பட் அந்த பொண்ணுமே நல்லவ தான், நீ வந்து அவட்ட ரூடாக நடந்துக்காத, உன்னோட சின்ன வயசில் தாத்தா ஃபிக்ஸ் பண்ணது, இப்போ அவளுக்கு யாருமே இல்லை, அவன் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். சரி நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸ் ரூமுக்கு போனால் ஆல்ரெடி இந்த சிசி அங்கே உட்காந்துட்ருக்கா, என்ன இங்கே உட்காந்துட்ருக்கா, எந்திரி அப்படின்றத சொன்னதும் அவங்க சிஸ்டர் சொல்கிறா, சிஸ்டர் இது வந்துட்டு அவரோட ஃபியான்ஸை, ஸோ வந்துட்டு அவங்க தான் அந்த இடத்துல உட்காருவாங்கன்னு சொன்னதுமே அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், ஓ நீ வந்துட்டு அவனோட ஃபியான்ஸையா, அப்படின்னா நீ உட்காந்துருவியா, நான் யாருக்காகவும் என்னோட இடத்த விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட பயங்கரமாக சண்டை போட்டு மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு போயிரு, உன்னோட ஃபியான்ஸைனா நீ வீட்டோட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட டேபிளை பார்த்தா எல்லாத்தையுமே கொண்டு வந்து டஸ்ட்பின்னாக வந்து போட்டு வச்சிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின், இது யாரோட வேலை அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த சீஷி நான் தான் பண்ணேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஓ உங்களோட வேலை தானா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளோட டேபிள் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு கீழே கிழிச்சு எரிஞ்சுடா. நீ என்ன பண்ணிட்டு அதுலேருந்து அந்த பொருள் வந்து எவ்வளோ தெரியுமா, அது வந்துட்டு $1000 வரும், நீ வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண, மரியாதையோட காசை வந்துட்டு எனக்கு பே பண்ணணும் நீ அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் கொடுக்கணும், அவ்வளோ வந்து வேலை அதிகமாக இருந்தால் நீ ஏன் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒழுங்கா நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பாரு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன், அவன் வந்து உன்னை என்ன பண்ண போகிறான் பாருன்னு சொன்னதும் ஓகே ஓகே அவனுக்கு கால் பண்ணு, அவன் தான் என்னை வந்து என்ன பண்ணுறான் நான் பார்க்குறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோக்குமே கால் வந்து அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் இப்படி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இவன் இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை வந்து மன்னிப்பு கேட்கவுமே அவள் சொல்கிறா. இதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன, உனக்கு வந்துட்டு பொருள் உண்மை என்ன, நீ வந்து காம்பன்சேஷன் கேளுன்னு சொன்னதும் அப்போ உங்கள் சிஸ்டர் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத, நீ மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ வாயாலே ஒத்துக்க வச்சிடுறான், அது ஃபேக் தான், அது உண்மையானது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு ஒழுங்காக அவள் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அவள் நீ வந்து என்ன வந்து இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இவ வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸே கிடையாது, நான் தான் உன்னோட ஃபியான்ஸேன்னு சொன்னது, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ என்னோட ஃபியான்ஸேலாம் கிடையாது, எப்போ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது எனக்கும் அவளுக்கும் அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவன்கிட்ட இருந்து அங்கே பேசாமல் போயிடுறான். ஹீரோயின் அங்கே கிளாஸ் ரூமுக்குள்ளே போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ப்ளீஸ் நம்ம வந்துட்டு அங்கே ஒரு ட்ராமா மாதிரி பண்ணலாம், நீ வந்து அதை மெயின் ரோல் நடி அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து டைரியில் எழுதி வச்ச எல்லாமே ஞாபகம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட்டு அங்கே அதே மாதிரி அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுனே அந்த சிசி அவன் மேலே அங்கே தண்ணியெலாம் கொட்ட வச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்துட்டு இப்படி ஒரு சின்ட்ரல் அவள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அவள் மேக்கப் தான் இப்போ வந்து அக்லியாக போட்டிருக்கா போல். ஸோ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, இவே இப்போ அவ்வளோ அழகாக மாறினான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த சிசி என்ன உன்னோட சிஸ்டர் பிறக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக இருந்தான்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காளேன்னு சொன்னதும் எனக்கு இது தெரியல என்னன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க சிஸ்டர் ஒரு பஞ்சு விட போகும்போது நம்ம ஹீரோ நீ நிப்பாட்டு அப்படின்ற சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன உன்னோட ஃபியான்சைக்கு வந்துட்டு வக்காலத்து வாங்க வந்துட்டியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ்வளவே அங்கே வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அவள் உடனே பயந்து போயிட்டு நாங்கள் இதை வேணும்லாம் பண்ணலை, அவள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணோம், ஸோ வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அதுக்காக தான் பண்ணோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்கிறான். நான் மன்னிப்பு கூட கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொன்னதும் எனக்கு மன்னிப்பெல்லாம் பத்தாதுன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே எல்லாருமேலேயுமே தண்ணி வந்து அடிக்க விட்டதுமே அங்கே வந்து எல்லாருமே பயந்து ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஆல்ரெடி அங்கே அப்பறலாம் வச்சு நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு யாரோட படிதவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா.
அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருக்கேன், ஏதோ மிஸ்டேக் ஆயிருச்சு, நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லி என்னை அப்ராடுக்கு வந்து அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து அவளை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கக்கூடாது, நான் இதை வந்து உனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கான். ஏய் நீ யார் அப்படின்றத கேட்டதும் ஹீரோ மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உன்னை டின்னருக்காக கூப்பிடலான்னு வந்தேன், என்னோட அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அதுக்கே இப்படி ஸ்ட்ரேஞ்சராக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, நீ என்ன வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்கியே அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்ரீஷி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, நீ சொன்னேன்னா அவன் வந்து கண்டிப்பாக என்னை வேணான்னு சொல்ல மாட்டான், இனிமே அவன் அப்ராட் அனுப்பி வைக்க மாட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதில் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அங்கே வேமா இன்ஜெக்ஷனை குத்த வந்ததுமே நம்ம ஹீரோ வேமா உடலை விழுந்து அவனுக்கு அங்கே அந்த குத்து விழுந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. உனக்கு அவள் என்னத்தை போட்டு தொலைஞ்சா, நான் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேமா அங்கே கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்பயுமே ஏன் என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் என்னை வேணான்னு சொல்கிறேன், என்னை ஒரே ஒரு டைம் வந்து கிஸ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. அவனுக்கு ட்ரக்கை வந்துட்டு கலந்துருக்கா போல். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை வந்து அடிச்சங்க மயக்கமாயிட்டு அங்கே வந்து வேமா ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு தெரியாமல் நடந்துருச்சு ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப ட்ராமா பண்ணதும், இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு உறவே முடிஞ்சு போச்சு, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுத்து நேற்று அவள் வந்து ட்ரக்கு கலந்து உனக்கு கொடுத்துட்டா, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்ட, நீ ஆப்பிள் சாப்பிடு உனக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்க பாடியை லவ் பண்ணுவாங்களா இல்லை சோலில் லவ் பண்ணுவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பதில் சொல்ல வரும்போது அங்கே அசிஸ்டன்ட் வேமா வந்து பாஸ் இங்கே பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவள் கூட என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இவனுக்கு ஏதோ இல்னஸ் இருக்குது அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே இப்போ வந்துட்டு நான் வந்து கிளம்புறேன்னு சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பட் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்து அவன் என்னை தப்பாக நினச்சிட்டு போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், இந்த டயத்தில் வந்து இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவனை பற்றியே யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, ஆனால் வேறொருத்தவங்க பாடியில் இருந்துட்டு நான் எப்படி லவ் பண்ண முடியும், இது எப்படி கரெக்டாக அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா. சரி நம்ம ஹீரோ அங்கே நாவல்ஸ் புக்கு எல்லாமே படிச்சுட்ருக்கான், எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியாவுமே பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்டே பார்த்தா அங்கே வந்து அவளுக்காக ஃப்ளார்ஸ் எல்லாமே போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு எங்கே நீ என்ன கிளாஸை விட்டு வெளியே வரலையான்னு சொன்னதும் ஆல்ரெடி உன்னோட வீட்டில் நான் இருக்கேன், நான் வந்து உன்னோட அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. வர வழியில் பார்த்தேன் எந்த லூஸு வந்துட்டு அவங்க ஃப்ளாராக போட்டு வச்சுருந்தான், யாராச்சும் இப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணுவாங்களா, இப்படி பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நீ எதுவும் பண்ணையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான்லாம் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட் அவன் ரொம்ப கோவப்படுறான். என்ன இவளுக்கு இதுவுமே பிடிக்கல, நான் என்ன பண்ணி இவளை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னதும் பொண்ணுங்களுக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கூட்டிகிட்டு போய் பேசாமல் நகை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வர சொல்லிடுறான். அப்போ அவங்க சிஸ்டர் எங்கே போனாலும் ஏன் இப்படி வந்துட்டு தேவையெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு அடிச்சுட்டு அங்கே கழுத்தை பிடிச்சிட்டு வேற நெரிச்சிட்டு இருக்கா அவர் ஓவராக பேசினதுமே. அப்போ அந்த யூ வந்து நீ என்ன வந்துட்டு உன் சிஸ்டர்கிட்ட எப்படிலாம் நடந்துட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணப்போ நீ வந்துட்டு பாவம்னு நினச்சேன், ஆனால் நீ இதுக்கு தான் தகுதியானவன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோங்க வந்து அவள் வந்துட்டு இதுக்கு தகுதியானவ கிடையாது, நீ வந்து அவளுக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இப்போ வந்து அவன் உன்னை வந்து தேவையில்லாமல் வம்பளுத்தாளா அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் உன்னோட பாய் ஃப்ரெண்டு கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 20 ஸ்லாப் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு அடிக்க விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த நகையெல்லாம் ஏலத்துக்கு வரவுமே உனக்கு என்ன இது வேணுமான்னு கேட்டால் அவள் எதுவுமே வேணான்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கான் வேணான்னு பொண்ணுங்க சொன்னாங்கன்னா அதுக்கு வேணும்னு அர்த்தம்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவள் வேணான்னு சொல்கிற எல்லாத்தையுமே அவன் பாட்டு அங்கே வந்து விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிடுறான். சிஸ்டருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, இவன் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், இவன் கூட இருந்தால் பிரோஜனம் கிடையாது, பேசாமல் அவனை தான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. பிறகு அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்கேயே பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து இவ ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா இந்த பொண்ணு தான்ப்பா என்னை காப்பாற்றினா எனக்கு ஆபத்துலேருந்துன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு இங்கேவே தங்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொன்னதும் உன்னை காப்பாற்றின ஓ வீட்டில் இருக்கான் என்னை காப்பாற்றின ஓ வீட்டில் இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நானுமே வீட்டில் இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 சிஸ்டருமே இங்கேவே இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே அவங்க அம்மாட்ட அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு அவள் கிடையாது, அவள் ரொம்ப மோசமான உமான்னு சொன்னதும் எனக்கு அது நல்லாவே தெரியுமே, நான் வந்து தெரிஞ்சே தான் அவளை இங்கே இருக்க வச்சுருக்கேன், நீ கவலைப்படாத, அவள் தான் ஏதோ ட்ராக் பண்ணி என்னை மாட்ட வச்சு வந்து நல்லவமா நடிச்சிட்ருக்கா, இன்றைக்கி நான் வந்து அவளை இங்கே இருக்க வைக்கலன்னா உன்னோட ஆள் எங்கே எப்படி இருந்திருப்பா, ஸோ நீ எப்படியாச்சும் அவள் கூட வந்து பேசி கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சூப் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு இதெல்லாம் கிடைச்சுன்னு நினைக்கிறியா, அவரை
அதையுமே உன்கிட்டருந்து பறிச்சு நான் எல்லாத்தையும் பாரு எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டவங்க வந்து திமுறா பேசுகிற அந்த ஹீரோயின் அங்கே அரைஞ்சதுமே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோங்க வந்து அதுவும் பார்த்தீங்களா நான் சூப் எடுத்துகிட்டு போனால் அவங்க அம்மாக்காக இவ இப்படி பண்ணிட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தேவையில்லாமல் ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க, உன் கையால் நான் அடிக்காதன்னு சொன்னா இல்லையா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இவளோட பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து இவளோட ஆளை தானே பார்க்கணும், அந்த யூக்கு அடியை கொடுங்கன்னு சொன்னதுமே அவ ரொம்ப பயந்து போயிடுறா. யூக்கு வந்துட்டு ஏதாச்சும் தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அவன்கிட்ட ஒரு பொய்யான கதையை சொல்கிறா. இவளோட ஐடியா என்னன்னா எப்படியாச்சும் வந்துட்டு அவன் இல்லைனா இவன்ற மாதிரி சரி நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பென்டென்ட் போய் வாங்கிட்டு இருந்தா. அப்போ அங்கே அவள் வந்துட்டு எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஓவர் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த மேனேஜருமே வந்துடுறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை வந்து அவர் அங்கேருந்து கொடுத்து விட்டதும் நீங்கள் அதை எப்படி வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த கார்டு இருந்தால் அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அங்கே ஹீரோயின் யாரையோ மீட் பண்ணுற மாதிரிலாம் அவள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பி விட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இது எல்லாமே இந்த லின்னோட வேலை தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இந்த பென்டென்ட் உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், இது எப்பயுமே உன்னை நல்லபடியாக பாதுகாக்கும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இங்கே பார்த்தியா உன்னோட சிஸ்டர் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அப்போ நீ நம்பிடியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு நான் நம்பிக்கை வச்சா இந்த மாதிரிலாம் பண்ணுவேனா, நான் அன்றைக்கி வந்து ட்ரக்கு கொடுத்து அந்த மாதிரி பேசலை, உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை ஏன் நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அவன் வந்துட்டு சின்ன பையன் ஒரு அவசியம் உனக்கு அவனவே பிடிச்சிருக்கா, நான் அவனோட கொஞ்சம் ஓல்டு தான், பட் இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ ஃபஸ்ட்டு என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, உனக்கு வந்து சோலை பிடிக்குமா இல்லை பாடியை பிடிக்குமான்னு கேட்டதும் என்ன வந்துட்டு இப்போ இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்குறான். இன்னைக்கு யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வெளியே அங்கே 2 பசங்க தேவையில்லாமல் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜியாங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் இல்லாமே என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் போட்டு அங்கே பயங்கரமாக அவனை அடி வெளுத்து விட்றா. ஹீரோயின் வந்துட்டு இப்படி வந்து சண்டை போட்டான்னு தெரிஞ்சதும் ஹீரோ பயந்தடிச்சு ஓடி வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதும் இவளுக்குலாம் எதுவும் ஆகலை, அங்கே பாரு அந்த பசங்களெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிக்கிறாங்க. பசங்களுக்கு செம்ம அடி விழுந்திருக்கு போல. இந்த லின்னால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகி அங்கே வந்துட்டு இங்கே பாரு உன் லின் பண்ண வேலையால் நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டமாயிருச்சு, இதுக்கப்புறம் நீ அவள் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நீ அவளை பிரேக்கப் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே உடனே வந்துட்டு அவன் போய் மீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேத்துக்கு ஒத்து வராது, நீ ஏன் இப்படி வேலை பண்ணி தொலைஞ்ச, உன்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரேக்கப் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அந்த லின் நம்ம ஹீரோவோட அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி பேசிவிட்டு அவங்கள கத்தி வச்சு மிரட்டிட்டு கண்டிப்பாக உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன், உங்களால் வந்துட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நாசமாயிட்டேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுக்குமே கால் பண்ணி உன்னோட அம்மாவை காப்பாற்றணுன்னா நீ கிளம்பி வா அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோ நீ மரியாதை என்னோட அம்மாவை விடு அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ அந்த சூப் எடுத்து குடின்னு சொல்கிறான். அந்த சூப்பை குடித்ததுமே ஹீரோ அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவை வந்து அங்கே கட்டி போட்டு வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கட்டி போட்டிருக்கதை பார்த்துட்டு வேமா கழட்டி விட்டுட்டு என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லும் போது என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுமா அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே இப்போ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எப்படி அவன் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஓவராக பேசிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்கில்லெல்லாம் காமிச்சு அங்கே வந்துட்டு அவளை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. பார்த்தா பாமெல்லாம் கட்டி வச்சிருக்கா போல். அவள் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பாமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தேவையெல்லாம் வேலை பண்ணாத நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பாமை கலட்டிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போய் தூக்கி போடுறா. பார்த்தா அவங்க சிஸ்டரோட காலுக்கடியிலே விழுகுது. அப்படியே வந்து அது பிளாஸ்ட் ஆகி அவள் வந்து அங்கே இறந்து போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட எதுக்குமா நீங்கள் அவளை போய் என்னை காப்பாற்றுறதுக்கு அனுப்பி வச்சிங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு வந்துட்டு உன் மேலே முழு நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே தன்னோட லவ் சொன்னதும் நம்ம ஹீரோ ஆனால் இப்போ வரைக்கும் நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே பண்ணலையே அப்படின்றத சொல்கிறான். பட் எனக்கு ஆன்சருமே வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.